ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி, இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 35 வயதுக்கு மேலே வெற்றி உறுதி அடித்து சொல்கிறேன். பொதுவாகவே சில தேதிகளில் பிறந்தவங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு இடத்தை பிடிப்பாங்க. அதில் இந்த 5 தேதிகளில் பிறந்தவங்க அவங்களுடைய வயது 35க்கு மேலே அவங்க எந்த தாழ்ந்த நிலையில் இருந்தாலுமே கூட அவங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப வாழ்வியல் உயர்வு நிச்சயமாக இருக்கும். அதனால் இந்த 5 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதன் பிறகு ஆரம்பமாகும். அவங்க 35 வயசு முடிஞ்சு அடுத்து அவங்க அடி எடுத்து வைக்கும்போது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை இழந்தாங்களோ, எந்தெந்த இடத்துங்களில் அவமானப்பட்டாங்களோ, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க துன்பங்கள் துயரங்கள் விலகி அவங்களுடைய வாழ்வியல் வெற்றியும் முன்னேற்றத்திற்கான பாதையும் அங்கே ஆரம்பமாகும். அதனால் அவங்களுக்கு அதுக்கு மேலே நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். தன் சுய முயற்சியினாலே மேலே வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுய சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்து நல்ல பேர் புகழ் மதிப்பு மரியாதை நீங்கா புகழ் பெறும் அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்துலேருந்து மிக உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அவங்களுக்கு அந்த பிறப்பில் இருக்கும். இந்த 5 தேதிகள், அதாவது 3, 11, 9, 21, 4 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு அந்த வாழ்வியல் வெற்றி 35 வயதுக்கு மேலே நிச்சயமாக ஆரம்பமாகும். அது வரலும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப லோவாக இருந்தாங்க. அதாவது 10 வருஷமாக மாடு மாதிரி செஞ்சிட்ருக்கேன், எனக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு அந்தஸ்து இல்லை, ஒரு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு 35 வயது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலை செய்கிற அந்த நிறுவனத்தில் மிக உயர்ந்த பொறுப்போ அல்லது ஊதிய உயர்வுன்னு இவங்களுக்கு மனம் நிறையக்கூடிய அளவிற்கு வாழ்வியலில் வளர்ச்சி காண முடியும். அதே மாதிரி பல தொழில் போயிருப்பாங்க, பல தொழில் பண்ணியிருப்பாங்க. எதிலுமே பெரிய ஒரு வெற்றி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் நொந்து இருக்கிறத இழந்து கஷ்டப்பட்டு நஷ்டமாயிட்டு இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அந்த 35 வயதுக்கு மேலே அவங்க கஷ்டப்பட்டு விட்ட தொழிலே கூட மீண்டும் தொடரும்போது கூட அவங்களுக்கு அதில் அந்த வெற்றியை பெறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. அல்லது மிக சாதாரண விஷயத்துலேருந்து பெரிய அளவுக்கு போகிறதுக்கான அந்த அமைப்பும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம்ன்றது அந்த 35 வயதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அதனால் இந்த 5 தேதிகளில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் அந்த அதிர்ஷ்டமாகப்பட்டது கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். பொதுவாகவே இது விதி. இந்தந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டமானது 35 வயதுக்கு மேலே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்கவுங்க நடக்கக்கூடிய தசாபுக்திக்கு ஏற்ப நிச்சயமாக நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மாற்றம் பெரிய அளவுக்கு இல்லைனாலுமே கூட அவங்க உணரும் விதமாக அந்த வயதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அவங்களுக்கு மன நிறைவையும் மன அமைதியையும் ஒரு விதமான மன நிறைவையும் கொடுக்கும். சரிங்களா? மீண்டும் அந்த தேதிகளை ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3, 4, 9, 11, 21 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 35 வயதுக்கு மேலே அதிர்ஷ்டமாகப்பட்டது தேடி வரும். நல்ல வாழ்வியல் வளர்ச்சி இருக்கும். பொருளாதாரத்துலேயும் நல்ல பேர் புகழ் மதிப்பு மரியாதைன்னு உயர்ந்த ஒரு இடத்தை அடைவாங்க. அது வரலும் ரொம்ப சாதாரண நிலையில் இருப்பாங்க, பெரிய அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் நல்ல வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம்னு நல்ல சுகமேன்மையான வாழ்க்கை அவர்களுக்கு நிச்சயமாக அமையும். இது ஒரு பொது பலன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.